ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமையில் கிரே சிஸ்டர் பண்ணியிருந்தாங்கல்ல கேப்சிகம் ஹல்வா. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன் எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்சிகம் ஹல்வா செய்கிறதுக்காக 4 கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற அதோடைய விதையை எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. நார்மலாக ஹல்வா செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது 30 மினிட்ஸாவது ஆகும். ஆனால் இந்த கேப்சிகம் ஹல்வா செய்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸே போதும். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி கேப்சிகத்தில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்க கேப்சிகம்மை உள்ளே சேர்த்துடலாம். கேப்சிகம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேப்சிகம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கேப்சிகமை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கேப்சிகத்தோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். கேப்சிகத்தை ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதனால் இதை அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹல்வா செய்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நெய் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிட்டு இதோடைய கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த கேப்சிகம் ஹல்வாவை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்துச்சு அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த ஹல்வாவை செஞ்சு பார்த்தேன். ஹல்வாவுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே போல் கேப்சிகத்தோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. அதனால தான் இந்த ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாதாம் முந்திரி பருப்பு இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்தது அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கேப்சிகம் பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த கேப்சிகத்தோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் இந்த நெய்லே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேப்சிகம் ஹல்வா செய்யும்போது கண்டிப்பாக ஒரு டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்சிகத்தோட அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நீங்கள் நெய்யில் வதக்கி விட்டுக்கணும். இந்த டிப்ஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேப்சிகம் பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகி இது நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகத்தில் இருக்கிற தண்ணி அப்சார்ப் ஆகி இது பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இதோடைய ஸ்மெல்லுமே லைட்டாக போயிருக்கு. இன்னும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கேப்சிகத்தில் இருக்கிற தண்ணி அப்சார்ப் ஆகி நல்லா சுருண்டு வதங்கி வந்துடணும். அதே போல் அதோடைய அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அதுவுமே நல்லா போய் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலகி தான் வரும். அதை நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாகிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கட்டி பிடிக்காமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவரை கேப்சிகத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை கேப்சிகத்து கூட சேர்த்துக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கட்டி பிடிக்காமல் இருக்கும். நம்ம கலரி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் வெந்து வரும்போது இந்த கேப்சிகத்தோடைய கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போவே ஹல்வாவுடைய டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பார்த்தீங்களா, பேனில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம ஸ்பேச்சுலாவில் திருப்பி விடும்போது எந்த அளவுக்கு நல்லா திரும்பி விழுது அப்படின்னு. அதே போல் ஸ்பேச்சுலாவில் எடுத்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வழுக்கி கீழே விழுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஹல்வா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி பருப்பு, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஹல்வாவில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான கேப்சிகம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹல்வா ரெசிபி, அதுக்கப்புறம் பர்ஃபி ரெசிபிலாம் நிறைய செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள் buddies. அடுத்தது இந்த ஹல்வாவை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பேன்லேருந்து எவ்வளோ அழகாக அந்த பிளேட்டில் வந்து விழுது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைபடி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேப்சிகம் ஹல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.